வணக்கம். 11th அக்கௌண்டன்சி யூனிட் 8 மார்ச் 24 கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 8th லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் தான். யூனிட் 8 பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பிஆர்எஸ்ன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த லெசன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் பாருங்கள். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆசான் அந்த இடத்துல டேட்டு கொடுக்கும்போது டேட்டை போட்டுக்கலாம். பர்டிகுலர்ஸ் 2 கலம் அமௌண்ட்டில் 2 கலம் பிரிக்கிறாங்க. அமௌண்ட் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் எழுதிட்டு அதோட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அது 2வது போட்டிருக்கிற அமௌண்ட் காலத்தில் போடணும். ஆடு அது கூட டிரான்சாக்ஷன் விச் இன்க்ரீஸ் த பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க்கில் நம்மளுக்கு எந்த விதத்தில் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம இன்னரில் எழுதி ஆட் பண்ணி வெளியில் போட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணி கீழே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லெஸ், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படிலாம் பணம் குறையும் எந்த விதத்துலலாம் பணம் குறையுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம இன்னரில் எழுதி ஆட் பண்ணி அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டோட லெஸ் பண்ணி போடணும். அதுதான் லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறது பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். ரொம்ப பிஆர்எஸ் லெசன் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 5 சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போட்டுட்டு எந்த விதத்துலலாம் நமக்கு பணம் அதிகரிக்குமோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு பணம் பேங்க்கில் இருக்கிற பணம் எந்த விதத்தெல்லாம் குறையுமோ அதெல்லாம் நம்ம லெஸ் பண்ணி போட்டோம்னா போதும். ஃபஸ்ட்டு ஒரு 5 சம் நம்ம ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த சம் டஃப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட இது ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 ஃபஸ்ட்டு 2 ஃபேவரபிள் பேலன்ஸு, இது ஓவர் டிராஃப்ட், அப்படியே ஆப்போசிட். அதில் எதெல்லாம் ஆட் பண்ணமோ அதெல்லாம் லெஸ் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணமோ அதெல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணணும் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறதுனால. ஃபஸ்ட்டு 5 நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 5 மார்க்கில் கேட்டாங்கனாக்கா 6 சம் மாதிரி உள்ள சம் கேட்பாங்க. இது பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். நம்ம முன்னாடி பார்த்தது கேஷ் புக்கில், இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. செவன் இருக்குது. இது ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அது பேலன்ஸு ஃபேவரபிள் பேலன்ஸு. 9th சம்மு இதே நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறதான் 1 மார்க் நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க் படிச்சுக்கோங்க, 3 மார்க் படிச்சுக்கோங்க. இல்லை நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5, 3rd ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4th and 5th இது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்டுட்ருக்குறாங்க. இந்த சம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும், 3 மார்க் வரும், இல்லைன்னா 2 மார்க் வரும். ஓகேவா? இது 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.